பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. எங்க தங்க போறோம்? சர்ப்ரைஸ். ஐயோ, கார்ல போறதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா? குல்ஃபி, கார்ல போறது சர்ப்ரைஸ் இல்ல, ஆனா போற இடம் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அதான் எங்கன்னு சொல்லுங்க. நீங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அமைதியா உட்கார்ந்திருப்பேன்ல. இந்த உலகத்துல என் குல்ஃபிக்கு மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது, அப்படியே நான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இருந்தாலும் பொறுமை இருக்காது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எப்படியும் அடிச்சுட்டே இருப்பேன், அதனால வேணா சொல்றேன். சாந்தினி ஆசிரமம் இருக்கலாம், அங்கதான் போறோம். அங்க எதுக்குங்க? அங்கன்னா நேரம் அங்க எல்லாம் நம்ம ஆபீஸ் போயிட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த சைனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசிரமம் போறோம். எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் அங்க இருக்க குழந்தைங்க கூட நீ சீக்கிரமா ஒன்னாயிருவ. இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க கூட சேர்ந்தேன்னா நீயே அந்த குழந்தைங்கள மாதிரியே மாறிடுவேன். ஆனா அன்பு, நம்ம இதுவரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு போனதே இல்லையே. எப்பவும் போன ஆசிரமத்துக்கு என்ன போகணும்னு இருக்கா? ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? தள்ளி வா. இப்ப நமக்கு ஃபாஸ்டா போணுமா வேண்டாமா? சீக்கிரமா போணும் தாண்டி. அதுக்காக என் கையை தட்டி விட்டுட்டு இப்படி காரையா நிப்பாட்டுவேன்? சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு கையை இறக்கமா பிடிக்காம கூட வந்தவங்க என்ன பண்றாங்க? அதுதான் குல்ஃபி நானும் பாக்குறேன். இது என்னன்னு கேட்டுருவோம். அதான் ஜெசி, சீக்கிரமா போணும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு டெக்னிக். நல்லா பண்றடி நீ. இப்ப அந்த கார்காரன் வெளிய வந்து எப்படி கத்த போறான்னு மட்டும் பாரு. ஆமா, நம்ம சீக்கிரமா போறதுக்கு இந்த காரை நிப்பாட்டுறதுக்கு என்னடி சம்பந்தம்? இரு இரு, நான் எப்படி உன்னை ஃபாஸ்டா கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. உன்னை கவனிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் பரலோகம் போற மாதிரி தாண்டி இருக்கு. ஆனா ஒண்ணுடி, யார்கிட்ட என்ன மாட்டி விட்டு யார்கிட்ட என்ன அடி வாங்கி தர போறேன்னு தெரியல. பயப்படக்கூடாது. இரு, இப்ப நான் எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ. சாரி சார், ஏதோ தெரியாம நடந்துட்டு. தெரியாம நடந்துட்டான். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தை உங்க கையை தட்டி விட்டுட்டு ரோட்டுக்கு வருது, அது கூட கவனிக்க மாட்டீங்களா? சாரி சார். என்ன சாரி? குழந்தைனா உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? ஐயோ, இந்த அங்கிள் தெரபிஸா இருப்பார் போலயே. எப்படி ஜெசி இந்த அங்கிள் கிட்ட இருந்து காப்பாத்தி இவர் கால்ல நம்ம போக போறோம் தெரியலையே. இல்ல சார், நான் அவ கையை கட்டியா தான் பிடிச்சிருந்தேன். சரி விடுங்க, குழந்தை தட்டி விட்டுட்டு போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமேலாவது குழந்தை கூட வரும்போது பார்த்து கூட்டுவாங்க. என்னடா ரொம்ப கோவமா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லையே. ஆமா, நீ எதுக்காக அவங்க கையை விட்டுட்டு ஓடுன? என்ன குல்ஃபி? இப்பெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா? என்னடி? இந்த மாதிரி தான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல குழந்தையோட வந்து காரை நிப்பாட்டி குத்தி கொண்டு போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் அடிச்சு மாத்திட்டு போற கும்பல் தெரியுறாங்க. அந்த மாதிரி கும்பலா இருக்க, வாங்க போலாம். லூசு, சும்மா ரெடி. சொல்லப்பட்டு நீ எதுக்காக அவங்க கையை விட்டுட்டு ஓடுனான்னு கேட்டேன். ஏன்னா காரை நிப்பாட்டணுங்கிறதுக்காக அவங்க கையை விட்டுட்டு வந்தியா? சார், அவன் என்னமோ பேசுறான், நீங்க கிளம்புங்க. அம்மா, ஏன் காரை நிப்பாட்டணும்னு எதுக்கு நினைச்சீங்க? சரி இவளுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. சரி. ஜெசி சித்தி தான் வளர்த்திருக்காங்க. இப்ப அதே சித்தி உடம்பு முடியாம இருக்காங்களா, அவங்கள பார்க்கிறதுக்கு தான் ஜெசி போயிட்டே இருக்கா. ஆனா எங்களுக்கு பஸ் கிடைக்கல. சரி. உங்க கார்ல எங்களை கூட்டிட்டு போறீங்களா? பாப்பம் ஜெசிகா. அப்படியா? கூட்டிட்டு போயிட்டா போச்சு. நிஜமா கூட்டிட்டு போவீங்களா? ஆ. அப்ப சரி, வாங்க வாங்க போலாம். என்னம்மா, வா போலாம். எனக்கு நம்ம பயமா இருக்கு. இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எவ்வளவு படிக்கிறோம். ஏய், அந்த பொண்ணை பார்த்தா அப்பாவி பொண்ணு போல இருக்கு. அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு தான், ஆனா அந்த குழந்தை பயங்கர ஷார்ப்பு. என்னமோ தெரியல, என்ன பத்திரமா பார்த்து கூட்டு போயிட்டீங்கன்னா சரிதான். ஏச்சி லூசு, நான் இருக்கும்போது என்ன ஆக போகுது? சின்ன குழந்தைய அந்த பொண்ணையும் பார்த்து பயப்படுறா. உங்க கழுத்துல அந்த பொண்ணு கட்டி வச்சுட்டு நாங்க சொல்ற இடத்துக்கு காரை விடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வலையில நம்ம மாட்டின மாதிரி. ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கா. வா லூசு. ரொம்ப சாரி சார், எங்களால உங்களுக்கும் சிரமம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க சித்தி வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அங்க இறக்கி விட்டுடுறோம். சித்தி வீடா சார்?
சித்தி வீடான்னு என்கிட்ட கேக்குறீங்க? உங்க சித்தி வீட்டுக்கு போறதா தானே ஏறினீங்க? ஆமா சார், சித்தி வீடு தான். எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க இறக்கி விட்டுடுறோம். சார் அது அங்கிள், அந்த நாகர்கோவில் பக்கத்துல ஒரு பெரிய பார்க் இருக்குல, பார்க்கா? அந்த பார்க் பக்கத்துல இறக்கி விட்டுருங்க. நல்லா இருக்கு. சித்திக்கு மட்டும் சித்திக்கு உடம்பு சரியில்லை, சித்தியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போற விஷயம் தெரியணும். சலங்க கட்டி தான் ஆட ஆரம்பிப்பாங்க. எப்படி இவளுக்கு மட்டும் இப்படி ஒரு ஐடியா தோணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மயூ, மயூ. என்னப்பா, நான் பேசிட்டே வரேன், நீ அமைதியா இருக்க? சார், அந்த பார்க் பக்கத்துல நிப்பாட்டிடுங்க, அப்புறம் நாங்க போய்க்கலாம். மயூ, என்ன? நல்லா இருக்கு. சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குக்கு போறது சரியாடி? உனக்கு ஒன்னும் தெரியாத. உங்க சித்தி என்ன ஒண்ணு நல்லாவா பாத்துக்கிட்டாவா? எவ்வளவு கொடுமைப்படுத்தினாவா? அதுக்குன்னு இப்படியாடி? எதுவா இருந்தாலும் என்ன பார்க்க கூட்டி போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வரும்போது பேச. ஆண்டி, ஆண்டி. இனியா ஒன்னதான் கூப்பிடுறான். ஓ, இவங்க பேரு இனியாவா? ஆனா சிரிக்கவே மாட்டாங்களா என்ன? என்ன ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு கார் ஓட்ட அங்கிட்டு எப்படி போனேன்னு வழி சொல்லி கொடுக்குறீங்களா என்ன? இல்ல, ஏன்? அப்புறம் ஏன் நீங்க ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க? இது சும்மா இருடி. ஏன் நான் ஃப்ரண்ட்ல உட்கார கூடாதா? இல்ல, நான் இதுவரைக்கும் கார்ல எல்லாம் ஏறினதே இல்ல. ரொம்ப நாளா கார்ல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து போனேன்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்க இந்த அங்கிளுக்கு யாரு? நான் அவரோட வைஃப். இந்த கார் யாரோடது? இந்த கார் எங்களோடது தான். ஏன் இந்த காரை கடத்த போறியா? ஐயோ சாரி மேம், அவ ஏதோ குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கான். இல்ல ஆண்டி, நீங்க எப்பவும் இந்த கார்ல தானே ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து போவீங்க. ஏன்னா இது உங்க கார் தானே? ஆமா. இன்னைக்கு ஒரு நாளா நான் ஃப்ரண்ட்ல உட்காரட்டா? ஃப்ரண்ட்லயா? ஆமா, எனக்கு ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்துட்டே வரது நல்லா பிடிக்கும். ஆனா நான் கார்ல எல்லாம் போனதே இல்ல. என்னங்க, நிப்பாட்டுங்க கொஞ்சம். சாரி மேம், நாங்க இறங்கிடுறோம். இல்ல பரவாயில்ல, நான் பின்னாடி வரேன். அவ ஃப்ரண்ட்ல வரணும்னு தானே கேட்டான். குல்ஃபி பாத்து இறங்கு. இப்ப போலாமா? சாரி மேம், உங்களுக்கும் தொந்தரவா போச்சுல? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. ஏன் பட்டு, நீங்க என்ன படிக்கிறீங்க? ஓ சூப்பர். எந்த ஸ்கூல்? ஆமா, உன் பேர் என்ன? ஓஹோ, அப்ப முன்ன பின்ன தெரியாதவங்க காரை நிப்பாட்டி அவங்க கார்ல டிராவல் பண்ணலாம்னு மட்டும் சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஏண்டி, உங்க பேரு இனியா தானே? அப்புறம் எதுக்கு இந்த அங்கிள் உங்களை பார்த்து குல்ஃபின்னு சொன்னாங்க? வாயை மூடாண்டி. விடுங்க, குழந்தைங்கன்னா அப்படித்தானே துரு துருன்னு இருக்காங்க. நீங்க எந்த ஸ்கூலுக்கு போக போறீங்க? சார், இவா எந்த ஸ்கூல் ஆசைப்பட்டாலும் அந்த ஸ்கூல்ல இவளால படிக்க முடியும். ஏன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆசைப்பட்டா கூட இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இவளால படிக்க முடியும். சரி. ஏன்னா இவளோட படிப்புக்கெல்லாம் செலவு பண்றவங்க ரொம்ப வசதியானவங்க. சரி. நாங்களும் இவள சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்து விடலான்னு தான் பார்த்தோம். ஆனா அவளுக்கு விருப்பமே இல்ல. குழந்தை நல்லதுக்காக பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அத பேரண்ட்ஸ் முழு மனசா பண்ணணும். குழந்தை 1000 விதத்துல யோசிக்கும். குழந்தைக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்காக எல்லாம் அது வேண்டான்னு முடிவு பண்ணக்கூடாது. இல்ல சார், இவ வயசுல இவளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தைங்களால எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் படிக்க முடியாது. அதனால அவளும் அந்த குழந்தைங்களை சேர்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நானும் போறேன், என்னையும் அங்கேயே சேர்த்து விடுங்கன்னு அழுதுட்டு இருக்கா. ஆனா சார், இவ பெரிய ஒரு வசதியான ஒருத்தங்களோட பொறுப்புல இருக்கா. இவளுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறதுனால அவளும் அந்த பெரிய ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நடம் பிடிச்சிட்டு இருக்கா. இவ அம்மா அப்பா எங்க இருக்காங்க? சார், நீங்க எங்க போகணும்? நாங்க தேவையில்லாம உங்களையும் தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. இங்கே இறக்கி விட்டா கூட ஓகே தான், நாங்க போயிடலாம். இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்க்ல இறக்கி விட்டுறேன். ஓய், என்ன பட்டு பார்க்ல இறக்கி விட்டா போதும்லாம். சரி,
பார்க்ல விளையாடிட்டு அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவீங்க? எப்படி அங்கிள் கண்டுபிடிச்சீங்க? என்னது பார்க்ல விளையாட போறாங்களா? ஐயோ ஜெசி நம்ம மாட்டிக்கிட்டோம். எப்படி சார்? அவ சொன்ன பார்க்குக்கு ஆப்போசிட்ல எந்த வீடுமே இல்ல. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே பார்க் இருக்கு. பார்க் பக்கத்துல எந்த வீடும் இல்ல, ஃபுல்லா கடை தான். அதுலயே கண்டுபிடிச்சிட்டேன் குழந்தைய கூட்டிட்டு நீங்க பார்க்குக்கு தான் போறீங்க அப்படின்னு. அடி பாவி, சாரி மேம். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ தான் சடனா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டா. பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது தப்பில்ல பாப்பா. அப்படியே சித்தியெல்லாம் உங்கள மாதிரி நம்ம நல்லவங்க எல்லாம் இல்ல. ஜெசிக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. காசுக்காண்டி இவள ஒரு கும்பல் கிட்டே அப்படியே சித்தி விக்கிறதுக்கு பாத்துட்டாங்க. விக்கிறதுக்கா? அப்படி இருந்தாலும் குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மேம், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. சித்தி சித்தப்பா தான் அம்மா அப்பா மாதிரி இருந்தாங்க. எப்பவுமே என்னால அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருந்துச்சுன்னா மட்டும் நல்லா பாத்துப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கள தான் நான் அம்மா அப்பான்னு கூட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர்ல பெரிய ஒரு தாதாவோட பையனுக்கு என்ன பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு எங்க சித்திட்ட போய் கேட்டிருக்காங்க. அவன் வேற ரொம்ப குடிப்பான், குடிக்காரன். பொண்ணு கொடுத்து பொண்ணு வீட்டுல உள்ளவங்க பணமும் கொடுக்கறது தானே நம்ம ஊர் வழக்கம். எங்க பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், நாங்க பொண்ணுக்கு எல்லாம் நகையும் போடுறோம்னு சொன்னதும் அந்த பெரிய தாதாவோட பையனுக்கு எங்க சித்தியும் சித்தப்பாவும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்துட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு சாந்தினின்னு ஒருத்தங்க கிட்ட போய் சேர்ந்தேன். அவங்க சாந்தினின்னு ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்க. நான் இந்த குழந்தை நாங்க எல்லாரும் இப்ப அங்கதான் இருக்கோம். சோ இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்ல சார், இவள பெரிய ஒரு பணக்காரர் தான் படிக்க வச்சிட்டு இருக்காரு. எங்க ஆசிரமத்துல நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட இவளுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது. அதுல இருந்து அவளும் வெளியே எங்கேயும் போறதே இல்ல. பார்க்குக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் சாந்தினி அம்மாவும் நீ கூட்டிட்டு போனீங்கன்னா பத்திரமா அவளை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவா அப்படின்னு என் கூட அனுப்பி விட்டாங்க. வேற வழி இல்லாம தான் சார் உங்க காரை நிப்பாட்ட வேண்டியதா போச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுல என்ன இருக்கு? எங்க ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு சாந்தினி ஆசிரமத்துல குழந்தைங்களை பாக்குறதுக்கு தான் போறோம். ஓ அப்படியா மேம், சரி சரி. நாங்க பார்க்குக்கு போறதுனால உங்களை அங்க பார்க்க முடியாது. எப்பயும் நாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஈவினிங் ஆயிரும். நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நான் இதுக்கு முன்னா ஸ்ரீயாஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கதானே ஆதித்யா சார்லாம் ஒர்க் பண்றாரு. இவரோட சித்தி பொண்ணு அங்கதானே படிச்சா. ஓ தெரியல மேம், ஆனா ஆதி சார தெரியும். அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்ன இஷ்யூ, அதனால வேலை போயிட்டு இப்ப வேற எங்கேயாவது தேடிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கலாம். ஆமா சார். அங்க ஏதாவது ட்ரை பண்ணலாமே. அது ரொம்ப பெரிய காலேஜ் சார். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலேஜ்லயே ரெக்கமெண்டேஷன்ல தான் போனேன். ஆனா எஸ்எம் காலேஜ்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு சான்ஸே இல்ல. அங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க டேலண்ட்க்கு சான்ஸ் இருக்கு. இல்ல சார், அங்க நீங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓ ஓகே சார், நீங்க சொல்றீங்க, அதனால ட்ரை பண்றேன். இருமா நிப்பாட்டு வரேன். என்னடா எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? ஆமா சார், எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. ஷிப்புக்குள்ள எல்லாம் ஒழுங்கா பாத்தீங்கல்லாம் சார்? பயப்படாதுங்க சார். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற டெக்ஸ்டைல்ஸ் பத்தி யாருக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. இதுல உங்களை மிரட்டினவனுக்கா இதை பத்தி எல்லாம் தெரிய போகுது? ரிலாக்ஸா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷிப்பே கிளம்ப போகுது. அப்புறம் அவன் உங்ககிட்ட சொன்னானே, ஷிப் மூவ் ஆனதுக்கு பிறகு கடலையே ஷிப்பை தட்டி போட்டுறதுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தானே. அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. சரி சரி, நான் வச்சிடுறேன். ஷிப் மூவ் ஆனதுதான் கால் பண்ணும். ஓகே சார். இங்க பாரு குரு, அந்த செல்லு இருக்க பக்கம் மட்டும் போயிடவே போயிடாத. ஏன்? போகாதன்னு சொன்னா போகாத. அதுக்கு மண்டை குழம்பி இருக்கு. உன்னை என்னை பார்த்ததும் ஏதாவது பிளான் போடணுங்கிறதுக்காகவே யோசிச்சுட்டு இருக்கு. முன்னெல்லாம் அது வெத்தில கல்ல தான் அடிக்கடி தட்டிட்டு இருக்கான். இப்ப அது எப்ப பார்த்தாலும் அது மூளை தட்டிட்டு இருக்கு. அதுக்கு செல்லு கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? அது எப்படின்னா ஒன்னு என்னை சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேர்ந்து தானே இருக்கோம். அதுக்கப்புறம் என்னத்துக்கு அப்படி நினைக்க போறாவ? அது நேற்றுக்கு செல்லு கிட்டனா எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அது சரி, இந்த சம்பவம் எப்ப நடந்தது? அதான் நேற்றுக்கு தாத்தா வந்து வெளியே கூட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ இந்த செல்லோட வாய்க்கொழுப்பு கொஞ்சம் கூட்டிட்டே இருந்தது. அதான் எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த இன்னொருத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. இம்சா, உன்னை பத்தி நான் முழு ஜாதகமா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். என்ன? சும்மா இருந்திருந்தா அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருந்திருக்க போறாங்க. அவங்கள கடுப்பேத்த போய் தானே இந்த மாதிரி நிலைமை வந்தது. சந்தோஷமா அனுபவிங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், நான் வரேன். ஏன் ரூமுக்குள்ளே உட்கார்ந்து
போன் பண்ண தெரியாதா? எப்படி உங்களுக்குன்னு சில பல பர்சனல் இருக்கும், அதே மாதிரி எனக்கு பர்சனல் இருக்கு. அதெல்லாம் தேர்ட் பர்சன் உங்க முன்னாடி பேச முடியாதுல்ல. நீ இப்ப வெளிய போயே ஆகணுமா? ஆமா சரி, ஆனா அந்த செல்லோட கண்ணுல மட்டும் பற்றாதா? இன்சான், இந்த வாயெல்லாம் அப்பாவி என்கிட்டயும் அப்பாவி செல்லுக்கிட்டயும் மட்டும்தான். செல்லோ கடுப்பேத்துற மாதிரி இப்பவும் எனக்கு சாம பிடிச்சிருக்குன்னு ஏதாவது அடிச்சு விட்டுருப்பேன். அது சேர்த்து வைக்கிறேன் ஒன்னாக்குறேன்னு ஏதாவது டயலாக் விட்டுட்டு இருக்கேன். இப்போ பண்றதெல்லாம் கிறுக்கு வேலை. அதுக்கப்புறம் நீ வெளிய போகாத உள்ளே இருன்னு எனக்கு ஆர்டர் போடுறது. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. நேத்திக்கு கோயில்ல சண்டை போடும்போது அந்த ராம பார்த்து நீ ஏஞ்சலோட அத்தான் தானடான்னு கேட்டேன். அவன் ஏஞ்சலோட அத்தான் உனக்கு எப்படி தெரியும்? இந்நேரம் இந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் அரசோட ஆளுங்கிறதையும் தாண்டி இவனுக்கு இந்த வீட்டுக்கு வேற என்னமோ சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த இம்சை இருக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வர போறது இல்ல. ஏன்னா யோசிக்கிற தன்மையே இல்ல. சொல்லு. என்ன சொல்லலாம், நான் தான் என் பாஸ் வச்ச ஆளாச்சே. இந்த வீட்டு சுக்கு நூறாக்க வந்தவன் நான். அது நீ அந்த ஆள தலைக்கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் நடக்காது. நடத்தி காட்டுறோம். எங்க பாஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்கள பத்தி மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்கள பத்தி கூட சொல்லியிருக்காரு. எதுக்கு? எல்லாம் ஏதாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே. நீ அந்த அரசோட ஆளு, அப்பனா எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்க. கோயில்ல அவன் என்ன தப்பா ஒரு வார்த்தை சொன்னதும் உனக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் வரணும்? இன்சா, நான் ஒன்னும் அவன் உங்களை சொன்னதுக்காக கோவப்படல. அவன் எங்க பாஸோட பையனை பத்தி தப்பா பேசிட்டான். என் பாஸ் பையனை பத்தி தப்பா பேசினான், விட்டுருவனா என்ன? அப்ப அங்க கூட அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு பஞ்ச் டயலாக்லாம் விட்ட. அது சும்மாங்க, நல்லா இருக்கேன்னு அடிச்சு விட்டாங்க. சரி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இது நிஜமாவே அந்த அரசோட ஆள் தானா? எங்கேயோ இடிக்குதே. ரொம்ப யோசிக்காதுங்க. என் பாஸுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் பொங்கி எழும்பிடுவேன். பொங்கி அப்படியே கிழிச்சிருவான். என்னடா சொல்றேன்? ஆமா சார், ஷிப் கிளம்ப போற நேரத்துல தான் தகவல் வந்தது. இனிமே நம்ம கிட்ட இருந்து எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்ல அப்படின்னு நம்ம கிட்ட ஆர்டர் கேட்டிருந்த எல்லா கண்ட்ரிஸும் சொல்லியிருக்காங்க. எப்படிடா 3 கண்ட்ரில ஒரே நேரத்துல உங்க ப்ராடக்ட் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க? அதான் சார் எனக்கு தெரியல. ஃபுட் எக்ஸ்போர்ட்டிங் டைம்ல ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸால தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனா இந்த தடவை உங்க ப்ராடக்ட் எல்லாம் தேவையில்லைன்னு டைரக்டாவே அவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்றேன் எல்லாம், என்ன முரட்டினவன், என்ன முரட்டிட்டு இருக்கவன் சாதாரணப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன க்ளூ அவனை பத்தி கட்டாலும் தட்டி தூக்கிடுவேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட அவன் மாட்டினான், செத்தான். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதுங்க. அந்த விஆர் வீட்டு அழிக்கணும்னு நீங்க ஒத்த கால்ல நிக்கிறீங்க. உங்க பையன் அந்த விஆர் வீட்டுக்கு ரொம்ப விசுவாசமான பையன். ஏன் உங்க பையன் இதெல்லாம் பண்ணக்கூடாது? அன்பினிய கல்யாணத்துல இனியாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க. இதெல்லாம் உங்க பையனுக்கு தெரிஞ்சு ஏன் உங்க பையனே உங்களை பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருங்க சார். இதெல்லாம் இப்ப ரீசெண்டா தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த குடும்பத்து கூடயே இருந்து அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்க பையன் உங்க கூடயே உட்காந்து உங்களை பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஆமால, அவன் அந்த அன்புக்காகவும் அந்த அன்பு குடும்பத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்வான். ஆனா அவனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு முடியாது. சரி, நீ போனவை இருந்தாலும் ஒரு தடவை நான் வந்துட்டு விசாரிச்சு பாக்குறேன். ரொம்ப பசிக்குதுமா, காலையிலே நான் வேற ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. என்ன சாம், அம்மா இல்லன்னா என்ன, நீயே எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்கலாம்ல. சரி வா உட்காரு. ஆமாமா, உன் பிள்ளைய உட்கார வச்சு பரிமாறிட்டே இரு. அவன் ஒழுங்கா இன்னைக்கு காலையில கூட டிஃபன் சாப்பிடாம போனான். அதான் பசிக்குதுன்னு சொல்றான். பசிக்குதுன்னு சொல்ற பிள்ளைகிட்ட இப்படியா வந்து பேசுறது? டேய், இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? மா பசிக்குது. நீ வாக்கணா, இந்த ஆளுக்கு வர வேலையே இல்ல. சொல்றீங்க லூசாங்க நீங்க. கை என்ன வலி வலிக்குது? மனுஷன் வீட்டுல மிருகமா தான் நடந்துட்டு இருக்காரு. சரிம்மா, அப்ப நான் கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய், உண்மையை சொல்லு, இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ப்ராடக்ட்டா நீ தானே கேன்சல் பண்ணி விட்ட? என்னது? இன்னைக்கே எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ப்ராடக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிட்டா? எப்படி, இங்க உள்ள பிரச்சனைனாலயா இல்ல மத்த கண்ட்ரீஸ்லயே உங்க ப்ராடக்ட் எல்லாம் தேவையில்லைன்னு மொத்த கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? டேய், எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் என்ன பண்ணா? அது பாட்டுக்கு பாவம் போல ஆபீஸுக்கு போயிட்டு வருது. சொல்லுடா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. அம்மா, எனக்கு இன்னைக்கு வான்கோழி பிரியாணி எல்லாம் வேண்டாம். மட்டன்லயே பிரியாணி சூப் எல்லாம் பண்ணிருங்க. தொலைச்சிருவேன். என் புள்ள மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன் இங்க நடந்துட்டு இருக்க மொத்த குழப்பத்துக்கு அவன் மட்டும்தான் காரணம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உன் பிசினஸ்ல பிரச்சனைனா நீ வெளியில 1008 எதிரிங்களை சம்பாதிச்சு வச்சிருக்க. அவனுங்க எல்லார்கிட்ட போய் கேளு. ஏன் புள்ள மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரியா? அர்வி, நீ புது பிரச்சனை குழப்பாத.
நான் அவனை பெத்தவன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பெத்த வேணா அடிச்சிருவியா? அம்மா நான் வெளியே போறேன். நீ இரு சாம், ஒரு நிமிஷம். ஏன் உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னைக்கு அந்த இனியா நிச்சயதார்த்தத்துல பிரச்சனை இவனுக்கு தெரிஞ்சதோ அண்ணில இருந்துதான் என் பிசினஸ்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன், நடந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இப்ப நீ அடிச்சு என் புள்ளைய, உன் வயசுக்கு அவன் உன்னை ஒரு தட்டு தட்டான்னு வச்சுக்கோ, கீழே தான் விழுந்து கிடப்பேன். ஆனா அமைதியா நிக்கிறானா என் வளர்ப்பு அப்படி. நீ அரைஞ்ச கைய உடைச்சி உன்னை அடிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகாது அவனுக்கு. ஆனா என் பிள்ளை நீ அடிச்சதை வாங்கிட்டு நிக்கிறானா என் வளர்ப்பு அப்படி. அவனால அவனுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்க முடியாது. அதான் என் பிள்ளை. அந்த இசை அவனை தூக்கி போட்டுட்டு போனான். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா கூட துடிச்சு போயிருவான். என் பிள்ளைய பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் என் பிள்ளைன்னு சொல்றேன். இத்தனை வருஷத்துல நான் கூட அவனை அடிச்சது கிடையாது. அடிச்சுட்டேல. அருவி கிறுக்குத்தனமா பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. என்ன அமைதியா நிக்க? இத்தனை வருஷம் நான் பொறுமையா இருந்தது போதாது? நீ வெளிய 1008 எதிரிங்களா வச்சிருப்ப. இதுக்கெல்லாம் என் பிள்ளைதான் காரணமா? நீ பண்ண தில்லானங்கடி வேலைக்கு எவனாவது உனக்கு ஆப்பு வச்சிட்டு இருக்கான், அதுக்கு என் பிள்ளைதான் காரணங்கிற? டேய், சொல்ல போறியா இல்லையா? அம்மா சொன்ன மாதிரி உன் கண்ணத்தை பொழக்கிறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது. என் கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேனா பெத்தவங்கிற ஒரே காரணத்துக்காக தான். உன் சாம்ராஜ்யம் மொத்தம் அழிஞ்சு போச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த நல்ல காரியத்தான் நான் பண்றதுக்கு விரும்பல. அதே நேரத்துல நீ உன் மொத்த பிசினஸ் இழந்து போய் நட்ரோட்ல நின்னு வச்சுக்கோ, அதெல்லாம் பார்த்து மொத்த ஆளா சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். அரைஞ்ச கையை உடைக்கிறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது. வரேம்மா. சாம், சாம், உனக்கு இப்ப சந்தோஷமா? குளுக்குளுன்னு இருக்குதானே? ஏன் அவன் அப்பாவி போல பேசிட்டு இருக்கான்? எனக்கு என்னமோ இங்க நடந்துட்டு இருக்க மொத்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணம் போல இருக்கு. என் பிள்ளையா? என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்கள கூட சந்தோஷப்படுத்தி தான் பழக்கம். உன் பிசினஸ் எல்லாம் தரமட்டமாக்கிட்டு இருக்கானே ஒருத்தன், அவனால நீ நட்ரோட்ல நின்னாலும் உன்னை நட்ரோட்ல எல்லாம் என் சாம் விட மாட்டான். அப்பவும் உன்னை பாத்துக்க போறது அவன் தான். அரவிந்த், யார்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இவ்வளவு நாள பொறுத்தது போதும். ஆனா என் பிள்ளைக்கு ஒண்ணுனா என்னால உன்னை பாத்துட்டு மன்னிச்சுட்டெல்லாம் இருக்க முடியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த கொஞ்ச நாளிலேயே போலீஸ் உன்னை தேடி வீட்டுக்கு வந்தது. அப்பவும் நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா போக போக நீ பண்றதெல்லாம் பார்த்து நீயே ஒரு கொலைக்காரன் தான் போல. இப்படி எனக்குள்ள தோணுனாலும் என்னையும் பிள்ளைய நல்லா தானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துக்காக தான் நான் பொறுமையா போயிட்டு இருந்தேன். ஆனா உன்னால என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோ, உன் தலையை எடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயங்க மாட்டேன். ஒத்தைக்கு நீயே உன் வீட்டுல இருந்து அரசாளு. அவன் பேச்சு கேட்டு அவசரப்பட்டுட்டமா? ஒருவேளை இந்த சாம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா இன்னைக்கு அவனுக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். சாம், என்ன இனியா? என்ன காரை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இங்க உட்காந்து வச்சிட்டு இருக்க? இல்ல இனியா, லைட்டா தலைவலியா தான் அப்படியே வெளியே உட்காந்து வச்சுட்டு இருக்கேன். உள்ளவா. இல்ல பரவாயில்ல, நீ போ, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அன்பை வந்து பாக்குறேன். வான்னு சொல்றேன்ல. கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு இனியா, அதான் அங்கிருந்து இங்க வந்தேன். அருவி ஆண்டி போன் பண்ணிட்டாங்க சாம், உள்ளவா. அரைஞ்ச கையை திருக்கி நீ 2 கொடுத்துருக்க வேண்டியதானே? ஒண்ணும் தெரியாத ஒண்ணு போய் அடிச்சிருக்காரு. விடு இனியா. நீ உள்ளவா, இல்லன்னா நான் இப்ப அன்பை கூப்பிடுவேன். இப்படி வெயில உட்காந்து காஞ்சிட்டு இருந்தியனா எல்லாம் சரியாயிருமா? ஏதோ உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டாரு. அது நடக்காம போனதான் ரிசப்ஷன்ல அவர் வேலை காட்ட ஆரம்பிச்சாரு. அதை விட்டுரு சாமி. அத மனசுல வச்சுட்டு அடிக்கடி அவர் கூட நீ சண்டை போடுறதுனாலதான் இப்ப ஒன்னே சந்தேகப்பட்டு அடிச்சிருக்காரு. உள்ளவா. நீ போ, நான் வரேன். நான் போனதுக்கு பிறகு இப்படியே நான் உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். உள்ளவா. வா சாம். இப்பதான் இனியாக்கு அருவியாண்டி போன் பண்ணாங்க. என்ன அன்பு? சாம், ரொம்ப வலிக்குதா? இல்ல சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃப்ரீயா விடு. எல்லாம் சரியாக்கி உன் கூட நான் சேர போற நேரத்துல மறுபடியும் உங்க அப்பா ஒண்ணு கொன்றுவேன்னு மிரட்டிதான் என் வாயை மூட வச்சிட்டு இருக்காரு. நான் இங்க மனசளவுல நொந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாடா? அந்த ஆளால உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அருவி ஆண்டி உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. அப்படியே அந்த ஆளை கொலை பண்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. எப்படி என் சாம் அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு மனசு வந்தது? சாம் ரொம்ப அடிச்சிட்டாரா? ஐயோ இசை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா விடு, சும்மா இரு. என்ன அன்பு, என்ன பிரச்சனை? அதான் எல்லாரும் கேக்குறோம்ல. தாத்தா, அரசாங்களோட எக்ஸ்போர்ட்டிங் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை போலாம். ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த்து இல்ல, உங்க கூட அக்ரிமெண்ட் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நீ விருப்பம் இல்லைன்னு எல்லா கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்றாங்களாம். அங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் என் பிசினஸ் எல்லாம் உடைக்க பாக்குறேன்னு சாண்ட சண்டை போட்டு சாம் அரைஞ்சிருக்காரு. அவருக்கு என்ன பைத்தியமா புடிச்சிட்டு இருக்கு வர வர? பிசினஸ்ல வளர்றதுக்காண்டி 1000 பேரை அடிச்சு உட்கார வச்சுட்டு நான் முத இடத்துல இருக்கணும்னு நினைச்சா 1000 எதிரிங்களாம் உருவாகதான் செய்வாங்க. அவன் மேல தப்ப வச்சுட்டு தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சிருக்கான். அன்பு, நீ அந்த ஆளை வர சொல்லு, நான் பேசிட்டு. அதான் சாம் என்ன சின்ன பையல அடிக்கிறதுக்கு
ஏன் நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? சாம் வலிக்குதா? ஐயோ இசை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா இரு. நேத்துக்கு ஏதோ நம்மள கோவப்படுத்துறதுக்காண்டி தான் இப்படி எல்லாம் பேசான்னு பார்த்தா என்னமே இவ சாம பையில காதலிக்கறாளா? ஆத்தி மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா கலவனுக்கு கேக்குறது போல பேசிட்டேன் போலே. வாய் இருக்கண்டியா? ரைட். அன்பு, அரசுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு தோளுக்கு மேல வளர்ந்து பிள்ளைய அடிச்சிருவானா? இல்ல தாத்தா, இப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏற்கனவே அவரோட எக்ஸ்போர்ட்டிங் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு தான் சாம் மேல கோவப்பட்டிருக்காரு. இந்த நேரத்துல கூப்பிட்டு பேசினா உங்களையும் மதிக்க மாட்டாரு. இனியாக்கு இப்போ அருவியாண்டி போன் பண்ணி அங்க நடந்ததையும் சொல்லிட்டு சாம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான், அங்கதான் வந்தானா அப்படின்னு கேட்டாங்க. அதான் ஆண்டியை நான் இங்கதான் கூப்பிட்டுருக்கேன். ஒரு வாரம் சாம அருவியாண்டியும் நம்ம கூட இருக்கட்டும். சாம அருவியாண்டியும் அவர் கூட இல்லைன்னா அவர் நிலைமை என்னாக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்லாம். அதனால அருவியாண்டி இங்க கூப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஆள்கிட்ட பேசலாம். நீ யார் மேல கைய வச்சிருக்கன்னு உனக்கு நான் புரிய வைக்கணும்ல. இந்த 1/2 மணி நேரத்துல உன்னை இங்க அடிச்சு பிறந்து வர வச்சு சாம் கால்ல விழுந்து உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கலாம். என் பேர் குருநாத் இல்லடா.